எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட்வர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸிபிஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படுத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சப்பாத்திக்கு கடைசியில் செய்யணும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது மேலே லிங்க்கில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மணக்கட்டை டிசைன் ப்ளைவுட்ல எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட்டோட பிக்சர்ஸ் தான் இப்போ பார்த்துருங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. ஆக்சுவலாக இந்த இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்க்ராப்பில் வச்சு தான் செஞ்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் செஞ்சுட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வேஸ்ட்டாக இருக்க ப்ளைவுட்டை தான் என்ன பண்ணால் கட் பண்ணி அதில் மைக்கா ஒட்டி ஆல்ரெடி மைக்கா ஒட்டி இருந்தது. அதை தான் என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி கட்டை செய்ய போகிறோம். அந்த சைடு மணக்கட்டை இதில் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இதுவில் கபோர்ட் ஒர்க் முடிஞ்சுது. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சைடு வந்து மைக்கா பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ண சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து 5 நிமிஷத்தில் முடியுன்றக்காக இது எல்லாமே கட் பண்ணிப்பட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா ஜிக்ஸாக் மிஷினை கூட ஜிக்ஸாக் மிஷின் என்ன பண்ணுவோம்னா சர்க்கிள் கட் பண்ணணும் தான். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா சர்க்கிள் கட் பண்ணுற டிசைன் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுரும். அது மேலே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கிள் கட் பண்ணிவிடுவோம். சர்க்கிள் கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து கட்டை செய்யணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக புஷ் இருக்குது. இந்த ரெடிமேட் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ருபீஸ் இல்லை 30 ருபீஸில் தான் இருக்கும். இதேமாரி பார்த்தீங்கன்னா இதிலே சின்ன சைஸும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த ஹைட் ஏற்ற மாதிரி வந்து புஷ் 4 புஷ் இல்லை 5 புஷ் வாங்கிக்கோங்க. அதுக்கு ஏன்னா பெரிய மன கட்டை வரும்போது பார்த்தீங்கன்னா புஷ்ஷோட கவுண்ட் அதிகமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸு ரொட்டி கட்டை மணக்கட்டைன்னு சொல்லிட்டேன் ரொட்டி கட்டைனால என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 புஷ் வச்சா போதும். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆணியில் ஹோல்ஸ் போட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷை வச்சு வெறும் நம்ம இது இருக்குது தெரியுமா ஸ்பானர் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் தெரிஞ்ச ரொட்டி கட்டை பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளைவுட்டில் செஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலையும் தனியாக செய்யலாம். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் ஒர்க்கிங் ப்ராசஸ் அதிகம். ஏன்னா அது வந்து தேய்க்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஓட்டினால் நம்மளுக்கு வந்து அந்த தேய்க்க வேண்டிய ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளைவுட்னால ரொம்ப நாள் வராது. அதனால தான் என்ன பண்ணுவோம் அடியில் புஷ் அவ்வளோ ஹைட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலும் அவ்வளோ ஹைட்டு ஏறாது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா. ஏன்னா இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைக்கா இதுமாரி ஒன்று வரும், டேப் வரும். அந்த டேப் போட்டுட்டா போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து உழைக்கும். அதுக்கடுத்த வீடியோ வந்து என்ன பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார மணக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பார்த்துருக்கீங்க பார்த்தா எல்லோரும் வுட்டில் தான் செஞ்சுருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் செய்ய போகிறோம். இதாக பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இப்போ அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம கிட்ட இருக்க சில்வர் வுட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வந்து மணக்கட்டை வந்து இருக்கிற ஸ்க்ராப்பில் வச்சு செய்ய சொல்லுவாங்க. அதனால தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கட் பண்ண பீஸ்லேருந்து ஸ்க்ராப்லேருந்து எடுத்து தான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலே டிசைன்லாம் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு டிசைன் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சு தான் என்ன பண்ண போனால் அடுத்த டிசைன் வந்து வரையணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். ஏன்னா நம்ம 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைன் ஒர்க் ஆகாது. இந்த கட் பண்ண பீஸ் எத்தனை பேர் கொடுத்துட்டான்னு வச்சுங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அதே டிசைனை திருப்பி வச்சு மார்க் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதேமாதிரி வந்து டிசைனில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. நம்மளுக்கு கட்டிங்க ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ஒரே டிசைனை பார்த்து அப்படி ஒரு ஃபுல்லாக வரைய முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் மார்க் பண்ணிட்டு அந்த 2 பீஸாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக தேய்க்க வேண்டிய வேலை இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை பற்றி வந்து ஃபுல் வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கட்டிங் ஃபுல்லாக கிராப் பண்ணி விட்டுட்டு அந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் 2 ஜிக்ஸாகில் கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கடுத்து என்ன பண்ண போகுது பேப்பர் வச்சு தேய்ப்போம். அதை கிரைண்டிங் மிஷின் வச்சு நல்லா தேய்ப்போம். ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டு கிராஸாக இருக்குது. அதனால் என்ன பண்ண பார்த்தா டிசைனில் தேய்ச்சி முடிச்சோடனே பார்த்தா ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பண்ண போகிறோம் பார்த்தா ஒரு சைடு கட்டையிலேருந்து ஒரு பக்கம் கால் அடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணால் மறுபக்கம் கால் அடிக்க போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா ஆணியை வச்சு அளவு பார்க்கணும். அந்த அளவு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த சைடு என்ன அளவுக்கு வந்து நம்ம இந்த கட்டை வச்சு அடைக்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த சைடு இது பண்ணணும். ஜஸ்ட் சின்ன பிசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். சின்ன அறத்தில் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ராப் அதை தேய்ச்சி நல்லா எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைடு என்ன அளவு வச்சோமோ அந்த அளவு தான் அந்த குட்டி பீஸ் அளவு வச்சுருந்தோமோ அந்த அளவு தான் அதில் வச்சுருக்கேன். அதனால் அந்த அளவு பீஸ் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஆணி அடிக்கணும். ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதே குட்டி பீஸ் தான் அளவு வச்சு இது பண்ண ஆணி அடித்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தியாக போனாலும் அது அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அதே ஆணி சைஸ் வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம அந்த சைடு வந்து சும்மா அந்த கட்டை வச்சு இது பண்ண சிம்பிளாக ஆணி வச்சு நம்ம
டக்குன்னு முடிந்ததுக்காக அந்த மாதிரி கட்டை வச்சு ஈஸியாக அடித்து முடிச்சாச்சு. இதாக பார்த்தீங்கன்னா ரொட்டி கட்டை ஃபுல்லாக ரெடி ரொட்டி கட்டுற மாதிரி இது வந்து மண்ணக்கட்டை உட்காரதுக்கு. இது வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் போடல, ஏன் சில்வர் வுட் போட்டோம்னா இது வந்து சில்வர் வுட் வந்து நம்மளுக்கு தேவையான பேர்த்த கைட்டி போட்டு நம்ம வேறு வுட்டு கூட மாற்றிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொட்டி கட்டையோட அவுட்புட்டை நான் காமிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணக்கட்டையோட அவுட்புட்டு. பட் வச்சு வீடியோ கவர் பண்ணிட்டு கொஞ்சம் போதுமான இடம் இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைட்டாக அந்த ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒன்று அடிச்சிருந்தேன். அந்த ஃப்ரேம் மேலே வச்சு என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவரால் அவுட்புட்டு வந்து கவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி பண்ணால் வாசக்கால் ஃப்ரேம் பற்றி டிசைன் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கட்ட வண்டியை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கட்ட வண்டி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் மேற்கொண்டு அடுத்த வர வீடியோ வந்து வுட் ஒர்க்கிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்காகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளும் கொடுத்துருங்க. என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.